உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. போலீசார் கஸ்டடியில் அஜித்குமார் மரணமடைந்த வழக்கு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் பொறுப்பேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபரூக், விவரங்கள். வணக்கம் பரிதா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் கொலை வழக்கை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காவல்துறைக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடிகளுக்கு இடையே புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் இன்று வரை தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில அந்த வழக்கை தற்போது சிபிஐ கையில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் அந்த வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு காவல்துறைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில இன்று சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆசிஷ் ராவத் அஜித்குமார் கொலை வழக்கை தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக சிவகங்கை கவனித்து வந்தார். இந்நிலையில புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சிவபிரசாத்தை இன்று நியமனம் செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஓரிரு வாரங்களில் மாவட்டத்தினுடைய நிலையை அறிந்து அனைவருடன் இணைந்து காவல்துறை சிறப்பாக செயல்படும் என்று செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.